ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2ற்கான டேட் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்றுடன் முடிய போகுது. ஸோ விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் இன்று மாலை 5 மணிக்குள்ளே நம்ம விண்ணப்பிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து 3 நாட்கள் நமக்கு எடிட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த எடிட் ஆப்ஷனில் நம்ம எதெல்லாம் எடிட் பண்ண முடியும், எது எடிட் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிஎன்டிஇடி சம்மந்தமான ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸஸ் டே பை டே போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம எதை எடிட் பண்ண முடியாது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அதாவது உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் மாற்றவே முடியாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி தான் கடைசி வரைக்கும். அதில் தான் உங்களுக்கான மெசேஜ் எல்லாமே வரும். ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, நமக்கு எங்கே சென்ட்ரு, ஸோ எல்லாமே A to Z மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தது மொபைல் நம்பர். ஸோ இது ரெண்டையும் மிஸ் பண்ணாதீங்க, தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை மாற்றி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு இல்லை 12th மார்க் ஷீட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணி மாற்றிட்டீங்க, இல்லை இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட்டை மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். நீங்கள் சப்மிட் பண்ணாமல் எடிட் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஏற்கனவே என்ன அப்ளிகேஷனில் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ சேஞ்ச் ஆகணும், நீங்கள் பண்ண எடிட் அக்செப்ட் ஆகணும்னா கடைசியாக டிக்ளரேஷன் ஃபார்மை ஓகே பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் எடிட் ஆகும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நான் ஒரு மாற்றுத்திறனாளி இல்லை, இருந்தாலும் மாற்றுத்திறனாளின்னு மாற்றி கம்ப்யூட்டர் சென்டரில் போட்டுட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை என்னுடைய கம்யூனிட்டி வேறு ஆனால் எனக்கு மாற்றி அடிச்சிட்டாங்க அப்படின்னு இருந்தாலோ, ஸோ உங்களுடைய ஃபீஸ் சேஞ்ச் ஆகும், அதாவது வேரியேஷன் ஆகும். ஸோ இப்போ இருக்கக்கூடியது வேறு எதாவது மாற்றி வரும்போது ஃபீஸ் அதிகமாகலாம் இல்லை குறையலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏற்கனவே கட்டின தொகையோட எவ்வளோ குறையுதோ அதை மட்டும் கட்டினா போதுமான கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் அதிகமாக கட்டியிருந்தாலும் சரி குறைவாக கட்டியிருந்தாலும் சரி உங்களுடைய கம்யூனிட்டி இல்லை இந்த மாற்றுத்திறனாளியாக இல்லையா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டண தொகையை புதுசாக தான் கட்டணும். தேர்வு கட்டண தொகையை திரும்பவும் முழுமையாக தான் கட்டணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மைனஸ் பண்ணிட்டு கட்டலாம் இல்லை கட்டாமல் விட்டுறலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? உங்களுடைய ஃபீஸ் நீங்கள் கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஃபீஸை நீங்கள் திரும்பவும் புதுசாக கட்டி தான் ஆகணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எடிட் ஆப்ஷன் ஃபுல்லாக யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணதோடு நிறுத்தாமல் ஃபீஸ் பே பண்ணியிருப்போம். ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த எடிட் ஆப்ஷன் செல்லும், இல்லைன்னா செல்லாது. நம்ம ஃபீஸ் பே பண்ணாமல் விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க இந்த எடிட் ஆப்ஷனுக்கு தகுதி அற்றவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான எடிட் ஆப்ஷன் நாளை முதல், ஏன்னா இன்றைக்கி 10ஆம் தேதியோட முடியுது. அப்போ 11, 12, 13 இந்த 3 நாட்களில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓவராலாக ஏற்கனவே அப்ளை பண்ண உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபுல்லாக பாருங்கள், ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் இருக்கலாம். ஸோ அது இருக்கும் பொழுது இப்போவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா
டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ அதுவே வந்து படிக்கிறத பாதி குறைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவை சும்மா இருக்கும்போது வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளையிலேருந்து 3 நாட்கள் மட்டும்தான் எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ். தேங்க் யூ டு ஆல்.